எல்லாம் ரவுண்டு சேர்த்து போடுவோம் திருப்பி போட்டுருவோம். ரவுண்டாக போடுவோம் திருப்பி போட்டுருவோம். இன்னைக்கு மதியானம் புட்டு வந்து தட்டி சாப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய வெரைட்டி உங்களுக்கு தெரியும் தான் தெரியும். வாங்கி சாப்பிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். எடுக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ, நான் மீன் வெட்டுற கண்டில் தான் இருக்கேன், வந்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே எங்கள் அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மீன் வாங்கியிருக்காரு. அவருக்கு அதை வாங்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன் நான். இங்கே ஏதாவது கட்டுறதுக்கு தான் இருக்கேன். யார் கட்டுறீங்களா? மேகலா ஃபவுண்டேஷன். மேகலா தான். எங்கே இருக்கிறேன்னு சொல்லலாம். எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மேடம். இங்கே வீட்டாண்டி இருக்கிறேன்னு கேட்கலாங்க. சம்மந்தி வீட்டாண்டி இருக்கிறேன். சம்மந்தி வீட்டாண்டி இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மேடம். உங்கள் அசிஸ்டண்ட் கேட்குறாங்க. சொல்லிட்டா அப்போ இங்கே வந்து அவங்க சம்மந்திக்கு இது விவசாயம் இது என்ன ஆச்சு அவங்களுக்கு? அவர் வெட்டிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து மீன் வாங்க மீன் வெட்டணும் இல்லைன்னா நாங்கள் வெட்டிட்டு போகிறோம். இந்த இடத்துல ஒரு பொண்ணு மேலே கலத்திக்கு போட்டான் ஒரு பையன். அப்படியே பொதுன்னு ரத்தம் வந்து அது புதுசு மல்லாட்டியா இருக்கும். அடிச்சு போட்டு நல்லா தான் இருக்கும். மீன் அப்படிதான் அப்படி நாங்களாம் சுத்தமா இருக்கிறோம். அப்படி நடந்து கிடக்குறீங்க. நீங்கள் வந்துட்டா கூட நீங்கள் அப்படியே கூட போங்கப்பா. இந்த காசுலாம் ஜிபேல கூட பண்ணிவிடுங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் ஏன் பயப்படணும்? அது இல்லை, எனக்கு எல்லாத்தையும் பயப்பட சொல்கிறேன். ஏன் பயப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு எப்படி பிடிக்கும் அவ்வளோதான். எதில் பண்ணுறேன் இல்லை இல்லை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அக்கா இப்போ 2 நாளாக காலையில் ஏற்பாடு பண்ணி விட்டுன்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் சொன்னால் அதை எப்படி கேட்பாங்க? இல்லை 2 நாளாக அவங்க காலையில் பண்ணல. எனக்கு 1000 ரூபாய் தரணும். ஊரில் இருந்து கால் பண்ண நேற்று ஊர்லேருந்து வந்தேன். நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் நல்லா கரெக்டாக கால் பண்ணுறாங்க. இல்லை இந்த டைம் பண்ணவே மாட்டாங்க. சொல்லியிருக்கேன். போயிட்டு ஃபோனை போட்டுருக்கேன். இல்லை இல்லை அவங்க தர வேண்டிய காசு மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுப்பேன். அப்புறம் வாங்கிக்கிறேன். அதான் சொல்லிடுங்க. இந்தமாரி வேண்டிய ஆட்கள் எதுவும் இவங்கள்ட்ட எப்போ சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட வாங்குறதுலேருந்து இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நானும் அதை ஸ்டெப் எடுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் போயிருக்க முடியும். உடையாதாண்ணா? முடியாதுக்கா. சும்மா ஒரு ஒரிஜினல் மசாலா ஒரே பொறுமையாக செலவுறாங்க. இதே அந்த நடுவில் அந்த ரத்தம் இருக்குல்ல, அது எடுக்கும் போது தான் உடஞ்சிருக்கு. அதுதான் பொறுமையாக இருக்குது. அப்பதான் உடஞ்சிருக்கு. வெட்டி முடிச்சிடலாம். அது நேற்று டெட்டுக்கு போடு.
கோழி தான் மீன்லாம் இந்த மாதிரி வாங்கணும் தரமா. சுறா மீன் இல்லை எக்ஸ்ட்ரா வருது. சிந்தமே இது வரும். வேற என்ன இருக்குதா? ஒன்றே ஒன்றா கல்கொடா அது விட அது அவனை ஏற்பான். கட்டி திருப்பி பல்லு ஒன்று வைங்க. அடி விடாது. புதுசு தானே கீழே வர முடியாதா? சொல்லாதா? புதுமையில அந்த இடத்துல அந்த இந்த இது வருதுல்ல இந்த ஷேடு இந்த இது அதனால பழைய மீட்டை செத்து போயிட்டு ரத்தம் கட்டிதான் அப்படி இருக்குங்க. அது ரெட் மீட். அது பேசியாங்க. ரெட் மீட். ஹலோ ரெட் மீட். டிரான்ஸ்போர்ட் பேசுறேன். போட்டு வச்சிருந்தாரு புது மீன் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு கேட்குற இந்த மாதிரி மீன் நல்லா ரெண்டு நல்லா இருக்கு. நண்டு பார்க்க தெரியுது. ஷேடு வருது அப்படி ஷேடு கணேஷ்ல டிரான்ஸ்போர்ட் லைன் வந்தாலே திருப்பி என்ன பேசுன்னு சொல்லி பாருங்க. காலைக்கு தனியாக கவர் இல்லை. ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது எல்லாம் இருக்குங்களா? அந்த மீனுக்கு. சரி ஓகே. பிரச்சனையே இருக்குது. பர்ஃபெக்டான மீன். ஏன் வந்துக்கிறீங்கிற கொண்டுனா வளங்க ஒன்று கொசு துப்போம் அப்படியே திரும்ப சவுண்ட் கேட்குது. வரக்கூடாதா? பாட்டு ஆஃப் பண்ணு. பாட்டு ஆஃப் பண்ணால் உடனே அடிக்க வர. இந்த அக்கா ஃபோன் போடுங்க. வருவாங்க. ஆயிடுச்சு. இதுதான் இருக்குது தப்பு. கட் பண்ணி